Hi friends, welcome to Sala Easy Maths. இந்த வீடியோ கிளாஸ்ல நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா பிஜிடிஆர்பி மேத்தமெட்டிக்ஸ்க்கான நியூ சிலபஸை பேஸ் பண்ணி நம்ம பாத்தீங்க அப்படின்னா ஒவ்வொரு யூனிட்டா அந்த யூனிட்டுக்கான ஸ்டடி பிளான், அதுக்கப்புறம் அந்த யூனிட்டுக்கான மைண்ட் மேப், அதுக்கப்புறம் அந்த யூனிட்டோட சிலபஸ் கம்பாரிஷன், ஸோ அதுக்கப்புறம் அந்த யூனிட்டுக்கான டெஸ்ட் ஷெட்யூல். ஸோ இதை பேஸ் பண்ணி நம்ம ஒவ்வொரு யூனிட்டா நம்ம பாத்தீங்க அப்படின்னா வீடியோ அப்லோட் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ அதில் இது வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா டோட்டலாக ஒரு 4 யூனிட் நம்ம கம்ப்ளீட் பண்ணி முடிச்சிருப்போம். ஸோ இன்னைக்கு நம்ம வீடியோ கிளாஸ்ல நம்ம எந்த யூனிட் எடுத்துக்கிறோம் அப்படின்னா யூனிட் 7 டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன்ஸ். ஸோ இந்த யூனிட்டை பற்றின ஃபுல் அண்ட் ஃபுல் பார்த்தீங்க அப்படின்னா இந்த யூனிட்டுக்கான ஸ்டடி பிளான் என்ன, அதுக்கப்புறம் இந்த யூனிட்டுக்கான சிலபஸ் கம்பாரிஷன், ஓல்டு சிலபஸுக்கும் நியூ சிலபஸுக்கும் நமக்கு என்னென்ன வேரி ஆயிருக்கு, எந்தெந்த டாபிக்லாம் புதுசாக ஆட் பண்ணியிருக்காங்க அப்படின்றத பார்க்க போறோம். ஸோ அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த யூனிட்டுக்கான மைண்ட் மேப் நம்ம எப்படி நம்ம ஈஸியாக படிச்சு ஞாபகம் வச்சுக்கலாம் அப்படின்றத ஒரு மைண்ட் மேப் நம்ம பார்க்க போறோம். அதுக்கப்புறம் இந்த யூனிட்டுக்கான டெஸ்ட்டுக்கான ஷெட்யூல். ஸோ இதுதான் பார்த்தீங்க அப்படின்னா இந்த வீடியோ கிளாஸ்ல நம்ம பார்க்க போறோம். நம்மளோட டெய்லி அப்டேட்ஸ் நீங்க தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா ஸோ நம்மளோட வாட்ஸ்அப் குரூப், அதே மாதிரி பாத்தீங்கன்னா டெலிகிராம் குரூப், வாட்ஸ்அப் சேனல், இதோட லிங்க் நம்ம வீடியோக்கு கீழே பாத்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷன்ல இதோட லிங்க் நம்ம கொடுத்துருப்போம். ஸோ இந்த லிங்கை போய் நீங்க கிளிக் பண்ணீங்க அப்படின்னா ஸோ நம்மளோட வாட்ஸ்அப் குரூப்லயோ இல்ல டெலிகிராம் குரூப்லயோ இல்ல வாட்ஸ்அப் சேனல்லயோ நீங்க போய் என்ன பண்ணிக்கலாம்னா ஜாயின் பண்ணிக்கலாம். ஸோ இதுல நீங்க ஜாயின் பண்ணிட்டீங்க அப்படின்னா நம்ம டெய்லி என்னென்னலாம் அப்டேட் பண்றோம், நம்ம என்னென்ன வீடியோஸ் அப்லோட் பண்றோம், நம்ம அடுத்தடுத்து நமக்கு என்னென்ன கண்டக்ட் பண்ண போறோம், இதை பத்தின ஒரு ஃபுல் டீடைல் பாத்தீங்க அப்படின்னா ஸோ உங்களுக்கு அந்த வாட்ஸ்அப்லயே நம்ம பாத்தீங்கன்னா சென்ட் பண்ணுவாங்க, டெலிகிராம் குரூப்லயும் சென்ட் பண்ணுவாங்க, வாட்ஸ்அப் சேனல்லையும் சென்ட் பண்ணுவாங்க. ஸோ உங்களுக்கு ஈஸியா இருக்கும் நீங்க கன்வே பண்றதுக்கு பாத்தீங்க அப்படின்னா ஸோ நம்ம டெய்லி என்னென்னலாம் அப்டேட் பண்றது எல்லாத்தையுமே நீங்க பாத்தீங்கன்னா தெரிஞ்சுக்கலாம். ஸோ அதே மாதிரி நம்ம வெப்சைட்ல போயிட்டு நீங்க லாகின் பண்ணி ரிஜிஸ்டர் பண்ணிட்டீங்க அப்படின்னா இதுலயுமே நீங்க பாத்தீங்கன்னா எல்லாமே ஃப்ரீயாவே நீங்க ஆக்சஸ் பண்ணிக்கலாம். ஸோ இதுல கோர்சஸ் இருக்கும், அகாடமிக் இருக்கும், அதே மாதிரி வீடியோ கிளாஸஸ் இருக்கும், ஃப்ரீ டெஸ்ட் இருக்கும். ஸோ இது எல்லாமே பாத்தீங்க அப்படின்னா ஸோ நம்ம வெப்சைட்ல போயிட்டு இது எல்லாமே நீங்க எதுவுமே நீங்க பே பண்ண தேவையில்லை, எல்லாமே ஃப்ரீயாவே நீங்க பாத்தீங்கன்னா அக்சஸ் பண்ணிக்கலாம். ஓகே கவனிங்க. ஸோ இது பாத்தீங்கன்னா இதான் நமக்கு டெஸ்ட் ஷெட்யூல். ஸோ நம்ம டோட்டலா பாத்தீங்கன்னா பிஜிடிஆர்பி மேத்தமெட்டிக்ஸ்க்கான 10 யூனிட்ஸுக்கான ஸ்டடி பிளான் ப்ரிப்பேர் பண்ணி நம்ம ஆல்ரெடி நம்ம வீடியோ அப்லோட் பண்ணியிருப்போம். ஸோ அதுல பாத்தீங்க அப்படின்னா டோட்டலா 250 டேஸ் எடுத்திருப்போம். ஸோ இந்த 250 டேஸ் எடுத்து ஒவ்வொரு யூனிட்டுக்கும் பாத்தீங்க அப்படின்னா 20 டேஸ். ஸோ இது எல்லாமே பாத்தீங்கன்னா 20 டேஸ் எடுத்திருப்போம். கடைசியா பாத்தீங்க அப்படின்னா ரிவிஷன் டெஸ்ட், ஃபுல் டெஸ்ட். ஸோ இதுக்குமே பாத்தீங்கன்னா ஒரு ரிவிஷன் டெஸ்ட்டுக்கு ஒரு 20 டேஸ், ஃபுல் டெஸ்ட்டுக்கு ஒரு 30 டேஸ், டோட்டலா ஒரு 250 டேஸ் எடுத்து நம்ம டிசம்பர் மந்த்ல இருந்து அடுத்து நமக்கு அப்கமிங் ஆகஸ்ட் மந்த் வரைக்கும் ஒரு 250 டேஸ் எடுத்து ஸ்டடி பிளான் ப்ரிப்பேர் பண்ணிருப்போம். இதுல இது வரைக்கும் பாத்தீங்க அப்படின்னா நமக்கு டோட்டலா ஒரு 4 யூனிட்டை நம்ம கம்ப்ளீட் பண்ணிருப்போம். ஸோ அதாவது யூனிட் 1 அல்ஜிப்ரா கம்ப்ளீட் பண்ணிருப்போம், யூனிட் 4 காம்ப்ளெக்ஸ் அனாலிசிஸ் கம்ப்ளீட் பண்ணிருப்போம், யூனிட் 5 ஃபங்க்ஷனல் அனாலிசிஸ் கம்ப்ளீட் பண்ணிருப்போம், யூனிட் 6 டிஃபரன்ஷியல் ஜியாமெட்ரி. ஸோ இந்த 4 யூனிட்டுமே பாத்தீங்க அப்படின்னா ஸோ இதோட நம்ம கம்ப்ளீட் பண்ணி முடிச்சிருப்போம். ஸோ ஒவ்வொரு யூனிட்டுக்கும் ஸ்டடி பிளான் பார்த்துருப்போம், அந்த யூனிட்டுக்கான மைண்ட் மேப் பார்த்துருப்போம், அந்த யூனிட்ல நமக்கு மெட்டீரியல் எவ்வளவு பேஜஸ் இருக்குது, ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பர் எவ்வளவு பேஜஸ் இருக்கு, எவ்வளவு கொஸ்டின்ஸ் இருக்குது, அதோட ஆன்சர் கீ என்ன, கொஸ்டின் பேங்க்ல எவ்வளவு பேஜஸ் இருக்கும், அதுல எவ்வளவு நம்பர் ஆஃப் கொஸ்டின்ஸ் இருக்கும், அதோட ஆன்சர் கீ என்ன, அதே மாதிரி ஒவ்வொரு யூனிட்டுக்குமான வீடியோ கிளாஸஸ் எந்தெந்த டாபிக்கை படிக்கணும், அதே மாதிரி ஒவ்வொரு யூனிட்டுக்குமான சிலபஸ் கம்பாரிசன், ஓல்டு சிலபஸுக்கும் நியூ சிலபஸுக்கும் என்ன வேரி ஆயிருக்குது, இதை பத்தின ஒரு ஃபுல் டீடைல் எல்லாமே பார்த்து அதுக்கான டெஸ்ட்டுமே நம்ம கண்டக்ட் பண்ணியிருப்போம். அதாவது ஒவ்வொரு யூனிட்டையுமே ஒரு 3 டெஸ்ட் கண்டக்ட் பண்ணியிருப்போம். ஃபுல் டெஸ்ட் 1, அதுக்கப்புறமா ஃபுல் டெஸ்ட் 2, அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா 3, அதாவது 3ஆ பிரிச்சிருப்போம். ஒவ்வொரு யூனிட்டையும் ஆஃபா பிரிச்சு 100 கொஸ்டின் பேஸ் பண்ணி நம்ம டெஸ்ட் கண்டக்ட் பண்ணி முடிச்சிருப்போம். ஸோ இதோட இந்த 4 யூனிட்டுமே நம்ம கம்ப்ளீட் பண்ணியிருப்போம். இன்னைக்கு நம்ம வீடியோ கிளாஸ்ல எதை எடுக்க போறோம் அப்படின்னா டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன், யூனிட் 7 டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன். ஸோ இது பாத்தீங்கன்னா மார்ச் 2ல இருந்து 21. ஸோ இதுல பாத்தீங்கன்னா டோட்டலா ஒரு 20 டேஸ் எடுத்துக்க போறோம். ஸோ இந்த டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன் எடுத்து தான் இந்த வீடியோ கிளாஸ்ல நம்ம பார்க்க போறோம். இந்த யூனிட்ல சிலபஸ் கம்பாரிசன் என்ன, ஓல்டு சிலபஸ்ல என்னென்ன டாபிக்ஸ்லாம் இருக்குது, நியூ சிலபஸ்ல என்னென்ன டாபிக்லாம் ஆட் பண்ணியிருக்காங்க, எந்தெந்த டாபிக்கை நம்ம படிக்கணும், அதே மாதிரி பாத்தீங்க அப்படின்னா ஏற்கனவே உள்ளதுக்கும் இப்ப உள்ளதுக்கும் என்னென்ன கம்பாரிசன், இது ஃபுல்லா நம்ம பார்க்க போறோம். அடுத்து பாத்தீங்க அப்படின்னா இந்த யூனிட்டுக்கான மைண்ட் மேப் ஃபுல் அண்ட் ஃபுல் ஒரே பேஜ்ல இந்தந்த டாபிக்ஸ்லாம் நமக்கு மெயின் ஹிட் டாபிக்ஸா இருக்கும். இதுக்கு கீழே என்னென்ன சப் டாபிக்ஸ் வரும், ஒவ்வொரு டாபிக்ஸ்லாம் என்னென்ன மாடல் டைப் ஆஃப் ப்ராப்ளம்ஸ் இருக்குது, இது எல்லாத்தையுமே சேர்த்து ஒரே மைண்ட் மேப்பை நம்ம கொடுக்க போறோம். அடுத்து பாத்தீங்க அப்படின்னா இந்த யூனிட்டுக்கான டீடைல்ஸ், மெட்டீரியலோட டீடைல்ஸ், கொஸ்டின் பேங்கோட டீடைல்ஸ், ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பரோட டீடைல்ஸ், வீடியோ கிளாஸோட டீடைல்ஸ், இதெல்லாம் நம்ம பார்க்க போறோம்.
அதுக்கப்புறம் இந்த யூனிட்டை நம்ம எப்படி டெஸ்ட் கண்டக்ட் பண்ண போறோம். ஸோ என்னைக்கு எந்தெந்த டேட்ல எப்படி டெஸ்ட் கண்டக்ட் பண்ண போறோம், இதுல டெஸ்ட் நம்பர் 1 என்னென்ன டாபிக், டெஸ்ட் நம்பர் 2க்கு என்னென்ன டாபிக், ஃபுல் டெஸ்ட் எப்படி நம்ம கண்டக்ட் பண்ண போறோம், அதுக்கான டேட் என்ன, இதை பத்தின ஒரு ஃபுல் டீடைல் தான் நம்ம பார்க்க போறோம். அதே மாதிரி இந்த யூனிட்டை நம்ம எப்படி படிக்கணும் அப்படின்ற டீடைலும் நம்ம வந்து பார்க்க போறோம். ஓகே கவனிங்க. இப்போ நெக்ஸ்ட் நம்ம என்ன பார்க்குறோம் அப்படின்னா சிலபஸ் கம்பாரிசன். நியூ சிலபஸுக்கும் ஓல்டு சிலபஸுக்கும் நமக்கு என்னென்ன கம்பாரிசன் இருக்குது, அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இந்த யூனிட்ல நமக்கு எந்தெந்த டாபிக்கை நமக்கு ரிமூவ் பண்ணியிருக்கிறாங்க, எந்தெந்த டாபிக்கை ஆட் பண்ணியிருக்காங்க அப்படின்றத நம்ம பார்க்க போறோம். ஸோ இப்போ டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன்ஸ் இந்த யூனிட்டை பார்த்தீங்க அப்படின்னா நம்ம வந்து 2 இதாக பிரிச்சுக்கிறோம். ஒன்று ஆர்டினரி டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன், இன்னொன்று பார்ஷியல் டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன் பிரிச்சுக்கிறோம். இப்போ இதில் ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பார்க்குறோம் அப்படின்னா நியூ சிலபஸ்ல ஆர்டினரி டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன்ல என்னென்ன டாபிக்ஸ் இருக்குது, ஓல்டு சிலபஸ்ல ஆர்டினரி டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன்ல என்னென்ன டாபிக்ஸ் இருக்குது, இதை ஃபர்ஸ்ட் பார்ப்போம். அடுத்து பாத்தீங்கன்னா பார்ஷியல் டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷனை பார்ப்போம். இப்போ இதுல ஃபர்ஸ்ட் ஓல்டு சிலபஸ்ல பாருங்க, ஆர்டினரி டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன்ல ஃபர்ஸ்ட் என்ன இருக்குது அப்படின்னா லீனியர் டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன். அதே மாதிரி பாத்தீங்க அப்படின்னா இங்கேயும் நமக்கு லீனியர் டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன் வித் கான்ஸ்டன்ட் அண்ட் வேரியபிள் கோஎஃபிஷியன்ட். இதுல வந்து பாத்தீங்கன்னா ஓல்டு சிலபஸ்ல கான்ஸ்டன்ட் கோஎஃபிஷியன்ட் மட்டும் இருக்கும். நமக்கு நியூ சிலபஸ்ல எக்ஸ்ட்ரா எதை ஆட் பண்ணிருப்பாங்க அப்படின்னா வேரியபிள் கோஎஃபிஷியன்ட், கான்ஸ்டன்ட்டும் இருக்கும் வேரியபிள் கோஎஃபிஷியன்ட் இருக்கும். அப்ப நியூ சிலபஸ்ல நம்ம எதை எக்ஸ்ட்ரா படிக்கிற மாதிரி இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா லீனியர் டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன்ல கான்ஸ்டன்ட்டை வச்சும் படிக்கணும், நம்ம வேரியபிள் கோஎஃபிஷியன்ட்டை வச்சும் படிக்கணும். ஸோ இங்க வந்து பாத்தீங்கன்னா இது ஒன்னு நமக்கு வந்து பாத்தீங்கன்னா பிளஸ் பண்ணிருப்பாங்க, ஆட் பண்ணிருப்பாங்க. நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா எக்ஸிஸ்டன்ஸ் ஆஃப் சொல்யூஷன்ஸ். ஸோ இதுல வந்து பாத்தீங்க அப்படின்னா நமக்கு எக்ஸிஸ்டன்ஸ் ஆஃப் சொல்யூஷன்ஸ் இருக்காது. பட் இதுல வந்து பாத்தீங்க அப்படின்னா நமக்கு இந்த லீனியர் டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன் வித் கான்ஸ்டன்ட் அண்ட் வேரியபிள் கோஎஃபிஷியன்ட்ஸ்ல இது எல்லாமே நமக்கு சேர்ந்து வரும். நமக்கு மெட்டீரியல்ல கொடுத்துருப்போம். பட் அதையும் நீங்க வந்து என்ன பண்ணுங்க அப்படின்னா ஜஸ்ட் ஒரு தடவை கோத்ரூ பண்ணிக்கிங்க. ஸோ அடுத்து நெக்ஸ்ட் ஓல்டு சிலபஸ்ல பாத்தீங்கன்னா ராங்ஸ்கேன். ஸோ இதை பேஸ் பண்ணி இண்டிபெண்டன்ஸ் ஆஃப் சொல்யூஷன், இண்டிபெண்டன்ட் அண்ட் டிபெண்டன்ட் எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்றத பேஸ் பண்ணி ப்ராப்ளம் கேட்பாங்க. இதே இது நியூ சிலபஸ்ல பாத்தீங்கன்னா இங்க நமக்கு எங்க இருக்குதுன்னு பாருங்க, ராங்ஸ்கேன் அப்படின்றது இருக்கும், லீனியர் டிபெண்டன்ஸ் அண்ட் இண்டிபெண்டன்ஸ். ஸோ இது எல்லாமே ராங்ஸ்கேனை பேஸ் பண்ணி ஒரு ப்ராப்ளம் கொடுத்தாங்கன்னா லீனியர் இண்டிபெண்டன்ட்னா என்ன, இண்டிபெண்டன்ட்னா என்ன, டிபெண்டன்ஸ் எப்படி கண்டுபிடிக்கணும், அதுக்கான கண்டிஷன் என்ன, இதெல்லாம் நமக்கு வந்து பாத்தீங்கன்னா கேட்பாங்க. அப்ப ஓல்டு சிலபஸ்ல ராங்ஸ்கேன் இருக்கு, நியூ சிலபஸ்லயும் ராங்ஸ்கேன் இருக்கு, லீனியர் இண்டிபெண்டன்ட் அண்ட் டிபெண்டன்ஸ் அதுவும் இருக்குது ஓல்டு சிலபஸ்ல, நியூ சிலபஸ்லயும் இருக்கு. அப்ப இது வரைக்கும் நம்ம பார்த்ததுல வேரியபிள் கோஎஃபிஷியன்ட் ஒன்னு புதுசா ஆட் பண்ணிருக்காங்க. அடுத்து பாத்தீங்கன்னா ஓல்டு சிலபஸ்ல இனிஷியல் வேல்யூ ப்ராப்ளம்ஸ் ஃபார் செகண்ட் ஆர்டர் ஈக்குவேஷன்ஸ், இது ஓல்டு சிலபஸ்ல இருக்குதா. நியூ சிலபஸ்ல பாருங்க, இங்கேயும் நமக்கு இனிஷியல் வேல்யூ ப்ராப்ளம்ஸ் ஃபார் nth ஆர்டர் ஈக்குவேஷன். ஸோ இங்க செகண்ட் ஆர்டர் மட்டும் இருக்குது, இங்க nth ஆர்டர் மேக்ஸிமம் நமக்கு வந்து பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஆர்டர் செகண்ட் ஆர்டர் இதுல இருந்து தான் அதிகமாக நமக்கு வந்து பாத்தீங்கன்னா கேட்பாங்க. ஸோ அப்ப ரெண்டுத்துலயுமே இனிஷியல் வேல்யூ ப்ராப்ளம்ஸ் இருக்குது. நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா ஓல்டு சிலபஸ்ல இன்டகிரேஷன் இன் சீரீஸ் அப்படின்ற டாபிக் இருக்கும். பட் நியூ சிலபஸ்ல பாத்தீங்க அப்படின்னா இந்த இன்டகிரேஷன் இன் சீரீஸ் அப்படின்ற டாபிக் இருக்காது. ஸோ இதை வந்து பாத்தீங்க அப்படின்னா ஓல்டு சிலபஸ்ல இருந்து எடுத்துட்டு இருப்பாங்க, நமக்கு நியூ சிலபஸ்ல இந்த டாபிக்ஸ் இருக்காது. ஸோ அடுத்து பாத்தீங்க அப்படின்னா ஓல்டு சிலபஸ்ல பெசல்ஸ் ஈக்குவேஷன், லெஜெண்டர் பாலினாமியல் அண்ட் ஹெர்மைட் பாலினாமியல் இந்த டாபிக்ஸ் இருக்கும். இதே இது பாத்தீங்க அப்படின்னா நமக்கு நியூ சிலபஸ்ல லெஜெண்டர் ஈக்குவேஷன்ஸ், பெசல்ஸ் ஈக்குவேஷன், அதே மாதிரி பாத்தீங்கன்னா ஹெர்மைட் ஈக்குவேஷன் அதோட ப்ராப்பர்ட்டிஸ் இது எல்லாமே பாத்தீங்கன்னா நமக்கு நியூ சிலபஸ்ல இருக்கும். அப்ப பெசல் ஈக்குவேஷன், லெஜெண்டர் பாலினாமியல், ஹெர்மைட் பாலினாமியல் இதே இது ஓல்டு சிலபஸ்லயும் இருக்கு, நியூ சிலபஸ்லயும் இருக்குது. ஸோ அடுத்து பாத்தீங்க அப்படின்னா ஓல்டு சிலபஸ்ல எலிமெண்டரி ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் டோட்டல் டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன்ஸ். ஸோ நமக்கு வந்து பாத்தீங்கன்னா நியூ சிலபஸ்லயும் டோட்டல் டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன்ஸ் இருக்குது. ஸோ அது வந்து பாத்தீங்கன்னா நமக்கு மெட்டீரியலே நமக்கு வந்து கொடுத்துருப்போம். ஸோ அது எல்லாமே பாத்தீங்கன்னா அந்த மைண்ட் மேப்ல எந்தெந்த டாபிக்ஸ் கீழே வருது அப்படின்றது எல்லாமே நம்ம வந்து பாத்தீங்கன்னா டீட்டெயிலா நம்ம வந்து கொடுத்துருப்போம். ஓகே கவனிங்க. இப்போ இதுல வந்து பாத்தீங்கன்னா ஓல்டு சிலபஸோட நியூ சிலபஸ்ல கொஞ்சம் நிறைய டாபிக்ஸ் பாத்தீங்கன்னா இருக்கும். இப்போ இதுல எந்தெந்த டாபிக்ஸ்லாம் நமக்கு வந்து பாத்தீங்கன்னா அண்டர்லைன் பண்ணாம இருக்குன்னு பாருங்க. ஸோ இங்க லீனியர் டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன் வித் கான்ஸ்டன்ட் வேரியபிள், கான்ஸ்டன்ட் அண்ட் வேரியபிள் கோஎஃபிஷியன்ட் இருக்கா, இதுல இந்த வேரியபிள் கோஎஃபிஷியன்ட் அப்படின்றத ஆட் பண்ணிருப்பாங்க. ஸோ அடுத்து பாத்தீங்கன்னா இங்க இந்த டாபிக் நான் ஹோமோஜீனியஸ் ஈக்குவேஷன்ஸ் ஆஃப் ஆர்டர் 2 and n. ஸோ இந்த டாபிக் பாத்தீங்கன்னா ஆட் பண்ணிருப்பாங்க. ஸோ அதே மாதிரி அடுத்து பாத்தீங்க அப்படின்னா செகண்ட் ஆர்டர் ஈக்குவேஷன்ஸ் வித் ஆர்டினரி பாயிண்ட் அண்ட் ரெகுலர் பாயிண்ட், சிங்குலர் பாயிண்ட்ஸ் இது எல்லாமே பாத்தீங்கன்னா ஆட் பண்ணிருப்பாங்க. அடுத்து எக்ஸிஸ்டன்ஸ் அண்ட் யூனிக்னஸ் ஆஃப் சொல்யூஷன்ஸ்
டு ஃபர்ஸ்ட் ஆர்டர் டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன். ஸோ இந்த ப்ளூ கலர்ல அண்டர்லைன் பண்ணியிருக்கிறது எல்லாமே பார்த்தீங்கன்னா எக்ஸ்ட்ரா இருக்கும். அடுத்து எக்ஸாக்ட் ஈக்குவேஷன்ஸ், லிப்ஸ்டிக் கண்டிஷன், நான் லோக்கல் எக்ஸிஸ்டன்ஸ் ஆஃப் சொல்யூஷன், அப்ராக்சிமேஷன் டு யூனிக்னஸ் ஆஃப் சொல்யூஷன்ஸ். ஸோ இது எல்லாமே பார்த்தீங்கன்னா இப்போ புதுசாக இருக்கிறது ஓல்டு சிலபஸ்ல இருந்து. ஸோ இந்த ப்ளூ கலர்ல நம்ம அண்டர்லைன் பண்ணியிருக்கிற டாபிக்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா நியூவா இருக்கும். ஸோ இதெல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா நம்ம மெட்டீரியல்ல ஆர்டரா நம்ம வந்து பார்த்தீங்கன்னா கொடுத்துருப்போம். ஸோ இது எல்லாமே நம்ம மெட்டீரியல்ல ஆர்டரா இருக்கும். ஸோ அதனால இதை நீங்க அப்படியே நீங்க என்ன பண்ணுங்கன்னா கொடுத்துருக்கிற மெட்டீரியலை நீங்க அப்படியே கோத்ரூ பண்ணீங்க அப்படின்னாலே போதும். ஓகே, நெக்ஸ்ட் கவனிங்க. ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம வந்து ஆர்டினரி டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன் பார்த்தோம். இப்போ அடுத்து பார்த்தீங்கன்னா பார்ஷியல் டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன். ஸோ ஓல்டு சிலபஸ்ல என்னென்ன இருக்குது, நியூ சிலபஸ்ல என்னென்ன இருக்குது, இதுல மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் பார்ஷியல் டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன் நிறையவே வச்சிருக்காங்க. ஸோ போன இதுல ஜஸ்ட் பேசிக் மட்டும் பார்த்துருப்போம். அதாவது ஃபர்ஸ்ட் ஆர்டர் பார்ஷியல் டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன் இந்த சார்பிட்ஸ் மெத்தட் மட்டும்தான் நம்ம வந்து பார்த்துருப்போம். ஸோ அதாவது லக்ராஞ்சி அண்ட் சார்பிட்ஸ் மெத்தட் ஃபார் சால்விங் ஃபர்ஸ்ட் ஆர்டர் பார்ஷியல் டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன். ஸோ இந்த ஒரு டாபிக் மட்டும்தான் நம்ம ஏற்கனவே நம்ம வந்து ஓல்டு சிலபஸ்ல பார்த்துருப்போம். இப்போ அதே டாபிக் பார்த்தீங்கன்னா இங்க நியூ சிலபஸ்ல வச்சிருக்காங்க. ஸோ இங்கே நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா எந்தெந்த டாபிக்ஸ்லாம் எக்ஸ்ட்ரா இருக்குன்னா இதுக்கு கீழே உள்ள இது எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு எக்ஸ்ட்ரா உள்ளது தான். ஸோ இதில் இந்த லக்ராஞ்சிஸ் இதுவுமே நம்ம மெட்டீரியல்ல இருக்கும். ஸோ நமக்கு ஏற்கனவே ஓல்டு சிலபஸ்ல உள்ள மெட்டீரியலையுமே நம்ம கொடுத்துருப்போம் நம்ம. ஸோ அதே இது இங்கே அடிஷ்னலாக நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா சேர்த்துருக்காங்க. இப்போ இதில் நமக்கு எக்ஸ்ட்ரா என்னென்ன படிக்கணும்னு பாருங்க. ஒன்று கிளாசிபிகேஷன் ஆஃப் செகண்ட் ஆர்டர் பார்ஷியல் டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன். ஸோ இந்த ஒரு டாபிக் நம்ம படிக்கணும். அடுத்து ஜெனரல் சொல்யூஷன் ஆஃப் ஹையர் ஆர்டர் பார்ஷியல் டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன் வித் கான்ஸ்டன்ட் கோஎஃபிஷியன்ட். ஸோ இந்த டாபிக் நம்ம படிக்கணும். ஸோ 2 டாபிக் ஆச்சு. மூணாவது பார்த்தீங்கன்னா மெத்தட் ஆஃப் செப்பரேஷன் ஆஃப் வேரியபிள்ஸ். ஸோ இது அடுத்து 3வது டாபிக் நமக்கு புதுசாக ஆட் பண்ணியிருக்காங்க. ஸோ அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா 2 டைமென்ஷனில் லாப்லாஸ் ஈக்குவேஷன், ஹீட் ஈக்குவேஷன், வேவ் ஈக்குவேஷன். ஸோ இந்த 3மே பார்த்தீங்கன்னா ஆட் பண்ணியிருக்காங்க. ஸோ அப்போ நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா பார்ஷியல் டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷனில் ஸோ த ஃபர்ஸ்ட் ஒன் பார்த்தீங்க அப்படின்னா கிளாசிபிகேஷன் ஆஃப் செகண்ட் ஆர்டர் பார்ஷியல் டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன் இது ஒன்று. அடுத்து பார்த்தீங்கன்னா ஜெனரல் சொல்யூஷன் ஆஃப் ஹையர் ஆர்டர் அண்ட் பார்ஷியல் டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன் இது செகண்ட் ஒன்று. மூணாவது பார்த்தீங்க அப்படின்னா மெத்தட் ஆஃப் வேரியேஷன் ஆஃப் பேராமீட்டர். ஸோ இந்த டாபிக். ஸோ நாலாவது பார்த்தீங்க அப்படின்னா 2 டைமென்ஷனில் பேஸ் பண்ணி லாப்லாஸ் ஈக்குவேஷன், ஹீட் ஈக்குவேஷன், வேவ் ஈக்குவேஷன். ஸோ இந்த 4 டாபிக்கும் பார்த்தீங்கன்னா நமக்கு நியூ சிலபஸ்ல புதுசாக ஆட் பண்ணியிருக்காங்க. ஸோ இது எல்லாமே நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா மெட்டீரியல்ல வரிசையாக ஆர்டராக நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஆட் பண்ணியிருப்போம் நம்ம. ஸோ அப்போ கம்பேர் பண்ணுறப்ப பார்த்தீங்க அப்படின்னா டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷனை பொறுத்தல உள்ள பார்ஷியல் டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன்ல கொஞ்சம் நிறைய புதுசாகவே நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஆட் பண்ணியிருக்காங்க. ஆர்டினரி டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷனை பொறுத்தளவுல பார்த்தீங்க அப்படின்னா மேக்ஸிமம் நமக்கு என்ன இருக்குதோ அந்த டாபிக்ஸ் இருக்குது. புதுசாக நம்ம வந்து பார்த்தீங்கன்னா அங்கேயும் நமக்கு 1 or 2 டாபிக்ஸ் ஆட் பண்ணியிருக்காங்க. ஸோ இது எல்லாத்தையுமே பார்த்தீங்க அப்படின்னா நம்ம மெட்டீரியல்ல ஆர்டராக கொடுத்துருப்போம். ஓல்டு சிலபஸ்ல இருந்து நமக்கு எதையுமே டெலீட் பண்ணல, புதுசாக தான் ஆட் பண்ணியிருக்காங்களே தவிர எதையுமே டெலீட் பண்ணல. ஸோ இது எல்லாத்துக்குமே பேஸ் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா ஸோ நம்மளோட யூடியூப்ல வீடியோஸ் அப்லோட் பண்ணியிருப்போம். ஸோ யூடியூப்ல பார்த்தீங்க அப்படின்னா டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷனை பொறுத்தளவுல டோட்டலா ஒரு 45 வீடியோஸ் நம்ம வந்து அப்லோட் பண்ணியிருப்போம். ஸோ நமக்கு ஒரு 21 hours பார்த்தீங்க அப்படின்னா இது ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ற மாதிரி இருக்கும். ஸோ அதனால நம்ம யூடியூப் சேனல்ல போயிட்டு நம்ம டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷனுக்கு உள்ள இந்த 45 வீடியோ கிளாஸஸை நீங்க ஃபுல்லா கம்ப்ளீட் பண்ணீங்க அப்படின்னாலே போதும். ஸோ இதுல வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த வீடியோ கிளாஸஸ்ல ஸோ இந்த லாப்லாஸ் ஈக்குவேஷன், ஹீட் ஈக்குவேஷன், வேவ் ஈக்குவேஷன் இதை பேஸ் பண்ணி நம்ம வந்து வீடியோ போட்டிருக்க மாட்டோம். பட் மெட்டீரியல்ல நம்ம இது எல்லாமே கொடுத்துருப்போம். ஸோ இதை பத்தி வீடியோ கிளாஸஸ் இருக்காது. பட் இப்ப புதுசா ஆட் பண்ணிருக்கிறதுனால மெட்டீரியல்ல நம்ம வந்து பாத்தீங்கன்னா ஆட் பண்ணிருப்போம். ஸோ மற்றபடி பாத்தீங்க அப்படின்னா இந்த செகண்ட் ஆர்டர் பார்ஷியல் டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன்ல வீடியோ கிளாஸ் இருக்கும். ஹையர் ஆர்டர் பார்ஷியல் டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன்ஸ்ல வீடியோ இருக்கும். அது அந்த மெத்தட் ஆஃப் செப்பரேஷன் ஆஃப் வேரியபிள்ஸ் இதுவுமே பாத்தீங்கன்னா இன்ட்ரோடக்ஷன் மாதிரி நம்ம கொடுத்துருப்போம். பட் மெயினா லாப்லாஸ் ஈக்குவேஷன், ஹீட் ஈக்குவேஷன், வேவ் ஈக்குவேஷன்றது இப்ப புதுசா ஆட் பண்ணிருக்கிறதுனால இதை நம்ம மெட்டீரியல்ல கொடுத்துருப்போம். அதோட டெஃபினேஷன், அதோட ப்ராப்பர்ட்டிஸ், அதை பேஸ் பண்ணி வர ப்ராப்ளம்ஸ் எல்லாமே நம்ம மெட்டீரியல்ல கொடுத்துருப்போம். ஸோ அதை பேஸ் பண்ணி படிச்சுட்டு நம்ம வந்து டெஸ்ட் அட்டன் பண்ற மாதிரி இருக்கும். யூடியூப் கிளாஸ்ல மற்றது எல்லாமே பாத்தீங்கன்னா கம்ப்ளீட் பண்ணிருப்போம். ஸோ 21 hours ஃபுல்லா பாக்குற மாதிரி இருக்கும். 45 வீடியோஸ் நீங்க கம்ப்ளீட் பண்ணீங்க அப்படின்னா இந்த டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன் ஃபுல்லா கம்ப்ளீட் ஆயிரும். ஓகே, நீங்க இப்போ நெக்ஸ்ட் பாத்தீங்க அப்படின்னா யூனிட் 7 டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷனோட மைண்ட் மேப் நம்ம வந்து பாக்குறோம். இப்போ இந்த டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷனை 2 பார்ட்ஸா பிரிச்சுக்கிறோம். ஒன்னு ஆர்டினரி டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன், இன்னொன்னு பாத்தீங்கன்னா பார்ஷியல் டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன். இப்போ இந்த ஆர்டினரி டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன்ல நம்ம வந்து பாத்தீங்கன்னா என்னென்னலாம் சப் டாபிக்ஸ் படிக்க போறோம் அப்படின்றது எல்லாமே ஸோ இங்க கீழே நம்ம வந்து பாத்தீங்கன்னா டீட்டெயிலா கொடுத்துருப்போம். ஸோ இது எல்லாமே நீங்க ஸோ உங்களோட நோட்ல இதை ஃபுல்லாத்தையும் அப்படியே டீட்டெயிலா நீங்க வந்து எழுதி வச்சிங்க. ஒவ்வொரு யூனிட்டுக்குமே
நம்ம வந்து மைண்ட் மேப் நம்ம வந்து ரெடி பண்ணி கொடுத்துருப்போம். ஸோ இது ஏன் இந்த மைண்ட் மேப் நம்ம கொடுக்குறோம் அப்படின்னா, ஸோ நம்ம இந்த யூனிட்ல நம்ம என்னென்னலாம் படிக்க போறோம் அப்படின்றத ஈஸியா நம்ம வந்து ஞாபகம் வச்சுக்கணும் அப்படின்னா, ஸோ அதோட நம்ம மெயின் மேப் இருந்துச்சு அப்படின்னா ஈஸியா ஞாபகம் வச்சுக்கலாம். இப்போ ஆர்டினரி டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன்ல இங்க நம்ம வந்து பாத்தீங்கன்னா ஒரு 4 டாபிக்ஸா பிரிச்சு இது ஒவ்வொன்றுக்கும் கீழே கீழே நம்ம வந்து பாத்தீங்கன்னா டாபிக்ஸ் கொடுத்துருப்போம். இப்போ இதுல ஃபர்ஸ்ட் பாத்தீங்கன்னா ஆர்டர்னா என்ன, டிகிரினா என்னன்னு படிக்கணும். ஃபார்மேஷன் ஆஃப் டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன், ஒரு டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன் எப்படி ஃபார்ம் பண்றதுன்னு பார்க்க போறோம். அடுத்து ஈக்குவேஷன் ஆஃப் ஃபர்ஸ்ட் ஆர்டர் அண்ட் ஃபர்ஸ்ட் டிகிரி, ஸோ அதை பத்தி பார்ப்போம் நம்ம. அடுத்து வேரியபிள் செப்பரபிள் மெத்தடு. அடுத்து பாத்தீங்கன்னா இதுலயே நம்ம வந்து ஒரு 3 டைப் ஆஃப் ஃபார்ம் பார்ப்போம். ஃபார்மேட் 1, ஃபார்மேட் 2, ஃபார்மேட் 3 எப்படின்றத பார்ப்போம். லீனியர் டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன்ல பாத்தீங்கன்னா இதுல ஒரு 2 ஃபார்மேட் பார்ப்போம். பெர்னோலிஸ் ஈக்குவேஷன் இதுல ஒரு 2 ஃபார்மேட் பார்ப்போம். அடுத்து லீனியர் டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன் வித் கான்ஸ்டன்ட் கோஎஃபிஷியன்ட் இதுல பாத்தீங்கன்னா ஒரு 5 ஃபார்மேட்ல பார்ப்போம். ஸோ இந்த மாதிரி ஒவ்வொரு டைப்லையும் என்னென்னலாம் டீட்டெயிலா இருக்குது அப்படின்றத நம்ம வந்து பாத்தீங்கன்னா ஓவராலா மைண்ட் மேப் நம்ம வந்து ப்ரிப்பேர் பண்ணியிருப்போம். இதே மாதிரி பார்ஷியல் டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன்லயுமே இங்க நம்ம வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒவ்வொரு யூனிட் டாபிக்ஸ் கீழே நம்ம டீட்டெயிலா நம்ம வந்து கொடுத்துருப்போம். ஸோ இதை வந்து பாத்தீங்க அப்படின்னா ஸோ வீடியோ கிளாஸஸ்ல உங்களுக்கு லெட்டர்ஸ் சின்னதா தெரிஞ்சாலும் இதோட இமேஜை ஸ்கிரீன்ஷாட் எடுத்து நான் வந்து பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு டெஸ்ட் பேட்ச் குரூப்ல சென்ட் பண்றேன். ஸோ அந்த இமேஜை நீங்க ஓபன் பண்ணி ஸோ உங்களோட நோட்ல இந்த மைண்ட் மேப் அப்படியே என்ன பண்ணுங்கன்னா உங்களோட ஹேண்ட் ரிட்டன்ல எழுதி வச்சுங்க. எழுதி வச்சுட்டு அதை ஒவ்வொரு யூனிட்டுக்கும் நீங்க வந்து பாத்தீங்க அப்படின்னா படிக்கிறப்ப ஈஸியா நம்ம வந்து எந்தெந்த டாபிக்கை கம்ப்ளீட் பண்ணிருக்கோம், எந்தெந்த டாபிக் ஒன்றும் கம்ப்ளீட் பண்றது எல்லாத்தையும் நீங்க கம்பேர் பண்ணிக்கிறதுக்கும் ஈஸியா இருக்கும். திருப்பி ரிவிஷன் பண்றதுக்கும் பாத்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். நெக்ஸ்ட் நம்ம என்ன பார்க்குறோம் அப்படின்னா இந்த யூனிட் 7 டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன்ஸ் இதோட டீடைல்ஸ் தான் நம்ம வந்து பார்க்க போறோம். ஸோ இதுல மெட்டீரியல் எவ்வளவு பேஜஸ் இருக்கும், கொஸ்டின் பேங்க் எவ்வளவு பேஜஸ் இருக்கும், எவ்வளவு நம்பர் ஆஃப் கொஸ்டின்ஸ் இருக்கும், ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ்ல எவ்வளவு கொஸ்டின்ஸ் எவ்வளவு நம்பர் ஆஃப் பேஜஸ் இருக்குது, நம்ம டெஸ்ட் கண்டக்ட் பண்ண போறதுல எவ்வளவு கொஸ்டின்ஸ் இருக்கும், இதுல எவ்வளவு நம்பர் ஆஃப் பேஜஸ் இருக்கும், அதே மாதிரி எவ்வளவு வீடியோ கிளாஸஸ் இருக்கும், இதை பத்தின டீடைல்ஸ் தான் நம்ம வந்து பார்க்க போறோம். இப்போ இதுல வந்து பாத்தீங்கன்னா யூனிட் 7 டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன்ஸ்ல இப்போ மெட்டீரியல் பாத்தீங்க அப்படின்னா 239 பேஜஸ் இருக்கும். கொஸ்டின் பேங்க்ல பாத்தீங்கன்னா 54 பேஜஸ் இருக்கும். டோட்டலா கொஸ்டின்ஸ் பாத்தீங்கன்னா 381 கொஸ்டின்ஸ் இருக்கும். நெக்ஸ்ட் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பர், அதாவது டிஆர்பி போர்டில் கண்டக்ட் பண்ண இந்த யூனிட்டை பேஸ் பண்ணி ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ் பாத்தீங்கன்னா 35 பேஜஸ் இருக்கும். டோட்டலா வந்து பாத்தீங்கன்னா ஒரு 201 கொஸ்டின்ஸ் இருக்கும். இப்ப நம்ம டெஸ்ட் கண்டக்ட் பண்ண போறோம் பாத்தீங்களா, இந்த டெஸ்ட் கண்டக்ட் பண்ண போறதுல ஒரு 300 கொஸ்டின்ஸ் இருக்கும். 148 பேஜஸ் இருக்கும். டோட்டலா இந்த யூனிட் 7 டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன்ல பாத்தீங்கன்னா 476 பேஜஸ் இருக்கும். 882 கொஸ்டின்ஸ் இருக்கும். ஸோ இதெல்லாம் உங்களுக்கு ஜெராக்ஸ் பண்ணிக்கிறதுக்கு ஒரு கால்குலேட் பண்றதுக்கான டீடைல்ஸ் தான் நம்ம வந்து கொடுத்துருப்போம் நம்ம. அதே மாதிரி பாத்தீங்கன்னா இதுல வீடியோ கிளாஸஸ் பாத்தீங்கன்னா ஒரு 45 வீடியோ கிளாஸஸ் இருக்கும். இந்த 45 வீடியோ கிளாஸஸும் ஃபுல்லா கம்ப்ளீட் பண்ணி முடிக்கிறதுக்கு பாத்தீங்கன்னா ஒரு 21 ஹவர்ஸ் ஆகும். ஸோ இதுதான் பாத்தீங்கன்னா யூனிட் 7ல நமக்கு என்னென்ன டீடைல்ஸ்லாம் தெரியணும் அப்படின்றத நம்ம பார்த்தோம். நெக்ஸ்ட் பாத்தீங்க அப்படின்னா யூனிட் 7 டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷனை டெஸ்ட்டுக்கான ஷெட்யூல். இப்போ இந்த யூனிட் 7 டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன் பாத்தீங்க அப்படின்னா மார்ச் 2 ஆரம்பிச்சு மார்ச் 21ல கம்ப்ளீட் பண்றோம். டோட்டலா இந்த யூனிட்டுக்கு பாத்தீங்கன்னா 20 டேஸ் எடுத்திருப்போம். இப்போ இந்த 20 டேஸை நம்ம எப்படி நம்ம வந்து பிரிச்சுக்கிறோம் அப்படின்னா ஃபர்ஸ்ட் டாபிக் வந்து ஆர்டினரி டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன், இதை பேஸ் பண்ணி ஒரு டெஸ்ட் கண்டக்ட் பண்ண போறோம். அடுத்தது பார்ஷியல் டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷனை பேஸ் பண்ணி ஒரு டெஸ்ட் கண்டக்ட் பண்ண போறோம். ஃபுல் டெஸ்ட் ஒன்று கண்டக்ட் பண்ண போறோம். இப்போ இந்த ஆர்டினரி டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன்ல என்னென்ன படிக்கணும், இதுல என்னென்னலாம் சப் டாபிக்ஸ் இருக்குது அப்படின்றது எல்லாத்தையுமே நீங்க என்ன பண்ணுங்க அப்படின்னா நம்ம மைண்ட் மேப்னு கொடுத்துருப்போம் பாத்தீங்களா. ஸோ இந்த மைண்ட் மேப்ல போனீங்க அப்படின்னா இந்த ஆர்டினரி டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன் கீழே என்னென்னலாம் சப் டாபிக்ஸ் வருதோ இது ஃபுல்லா நம்ம கம்ப்ளீட் பண்ணணும். ஸோ நம்ம மெட்டீரியல்லையுமே பாத்தீங்கன்னா பேஜ் நம்பர் 1ல இருந்து 123 பேஜஸ் கம்ப்ளீட் பண்ற மாதிரி இருக்கும். டோட்டலா இந்த டாபிக்கை கம்ப்ளீட் பண்றதுக்கு 123 பேஜஸ் கம்ப்ளீட் பண்ற மாதிரி இருக்கும். அதே மாதிரி அடுத்த டெஸ்ட் பார்ஷியல் டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன்லையும் பாத்தீங்கன்னா மைண்ட் மேப்ல இதுக்கு கீழே என்னென்னலாம் டாபிக்ஸ் வருதுன்னு பார்த்துருப்போம். இதுல பேஜ் பாத்தீங்க அப்படின்னா 124ல இருந்து பேஜ் நம்பர் 239 வரைக்கும் நம்ம வந்து கம்ப்ளீட் பண்ற மாதிரி இருக்கும். ஃபைனலா பாத்தீங்கன்னா ஃபுல் டெஸ்ட்டுக்கு ஃபுல் பேஜஸ் கம்ப்ளீட் பண்ணணும். பேஜ் நம்பர் 1ல இருந்து 239 வரைக்கும் நம்ம கம்ப்ளீட் பண்ற மாதிரி இருக்கும். இப்ப இதுல ஃபர்ஸ்ட் டெஸ்ட் பாத்தீங்க அப்படின்னா டெஸ்ட் நம்பர் 1 நம்ம என்னைக்கு கண்டக்ட் பண்ணுவோம் அப்படின்னா மார்ச் 10 அன்னைக்கு நம்ம வந்து கண்டக்ட் பண்ணுவோம். டோட்டலா பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் டெஸ்ட்டுக்கு எவ்வளவு டைம் இருக்கும் அப்படின்னா 9 டேஸ் இருக்கும். இப்ப மார்ச் 2 ஆரம்பிக்கிறோம் பாத்தீங்களா, மார்ச் 2ல இருந்து ஒரு 9 டேஸ் டைம் கொடுத்து ஃபர்ஸ்ட் டெஸ்ட் நம்பர் 1 பாத்தீங்க அப்படின்னா மார்ச் 10 அன்னைக்கு நம்ம கண்டக்ட் பண்ணுவோம். டோட்டலா பாத்தீங்கன்னா ஒரு 100 கொஸ்டின்ஸ் இருக்கும். ஸோ இந்த டெஸ்ட் கொஸ்டினுக்கான ஆன்சர் கீ இருக்கும். அதே மாதிரி பாத்தீங்கன்னா டீடைல்டு சொல்யூஷன் இருக்கும். ஸோ கொஸ்டின் பேப்பர், அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா ஆன்சர் கீ, டீடைல்டு சொல்யூஷன், இது எல்லாமே நம்ம வந்து பாத்தீங்கன்னா சென்ட் பண்ணிடுவோம். ஸோ
ஸோ நீங்க ஏற்கனவே மாதிரி பாத்தீங்க அப்படின்னா அந்த யூனிட்டுக்கான ஆன்சர் கீ ஃபார்மேட்ல இந்த டெஸ்ட் அட்டன் பண்ணுங்க. நம்ம கொடுத்துருக்கிற கீயை வச்சு ஆன்சரை செக் பண்ணி எவ்வளவு மார்க் வருதுன்றத செல்ஃபா எவலுவேட் பண்ணி நீங்க வந்து செக் பண்ணிக்கங்க. அதுல உங்களுக்கு எதுவும் டவுட் அப்படின்னா நம்ம டீடைல் சொல்யூஷன் அனுப்பியிருப்போம் சால்வ் பண்ணி, அதுல நீங்க வந்து பாத்துக்கலாம். அதே மாதிரி பாத்தீங்கன்னா நம்ம மெட்டீரியல்ல நீங்க வந்து பாத்துக்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் நம்பர் டெஸ்ட் நம்பர் 1 பாத்தீங்கன்னா மார்ச் 10, இதுக்கு வந்து டைம் ஒரு 9 days டைம் கொடுத்துருப்போம். இதே மாதிரி டெஸ்ட் நம்பர் 2 பாத்தீங்க அப்படின்னா மார்ச் 19 அன்னைக்கு கண்டக்ட் பண்ணுவோம். இதுக்கும் பாத்தீங்கன்னா ஒரு 9 days டைம் கொடுத்துருப்போம். பார்ஷியல் டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷனை பேஸ் பண்ணி நம்ம டெஸ்ட் நம்பர் 2 கண்டக்ட் பண்ணுவோம். இதுவும் பாத்தீங்கன்னா டெஸ்ட் நம்பர் 1 கம்ப்ளீட் பண்ணதுல இருந்து ஒரு 9 days டைம் கொடுத்து இந்த டாபிக்ஸ் எல்லாம் படிச்சு முடிச்சதுக்கு அப்புறமா நீங்க டெஸ்ட் நம்பர் 2 அட்டன் பண்ற மாதிரி இருக்கும். இதுக்கான டேட் பாத்தீங்கன்னா 19 அன்னைக்கு நம்ம வந்து கண்டக்ட் பண்ணுவோம். ஸோ ஃபைனலா பாத்தீங்கன்னா ஃபுல் டெஸ்ட் பாத்தீங்க அப்படின்னா ரெண்டையும் சேர்த்து ஃபுல்லா நம்ம வந்து கம்ப்ளீட் பண்ணுவோம். இதுக்குமே பாத்தீங்கன்னா ஒரு 100 கொஸ்டின்ஸ் இருக்கும். எல்லா டெஸ்ட்டுமே பாத்தீங்க அப்படின்னா 100 கொஸ்டின்ஸ் நம்ம வந்து எடுத்திருப்போம். ஸோ இது மார்ச் 21 அன்னைக்கு நம்ம வந்து கண்டக்ட் பண்ணுவோம். இது டெஸ்ட் நம்பர் 3. ஸோ ஒவ்வொரு டெஸ்ட்டுக்குமே அந்த டெஸ்ட்டுக்கான கொஸ்டின் பேப்பர், ஆன்சருக்கு டீடைல்டு சொல்யூஷன், இது எல்லாமே நம்ம வந்து பாத்தீங்கன்னா நம்ம டெஸ்ட் பேட்சிங்னு தனியா வாட்ஸ்அப் குரூப் இருக்கும். அதுல நம்ம வந்து பாத்தீங்கன்னா பிடிஎஃப் நம்ம வந்து சென்ட் பண்ணிடுவோம். ஸோ இது வரைக்கும் பாத்தீங்க அப்படின்னா நம்ம யூனிட் 7 டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன், ஸோ இந்த யூனிட்டுக்கான மைண்ட் மேப் என்னன்னு பார்த்தோம். அதே மாதிரி இந்த யூனிட்டுக்கான டீடைல்ஸ் என்னன்றதை பார்த்தோம். அதுக்கப்புறம் இந்த யூனிட்டுக்கான சிலபஸ் கம்பாரிசன், ஓல்டு சிலபஸுக்கும் நியூ சிலபஸுக்கும் என்னென்ன வேரியா இருக்குது, புதுசா எந்தெந்த டாபிக்லாம் ஆட் பண்ணிருக்காங்க அப்படின்றத பார்த்தோம். அப்புறம் இந்த யூனிட்டுக்கான ஸ்டடி பிளான், டெஸ்ட்டுக்கான டேட்டு, டெஸ்ட்டுக்கான ஷெட்யூல் என்னன்றதை பார்த்தோம். ஸோ இதோட பாத்தீங்க அப்படின்னா இந்த வீடியோ கிளாஸ் நமக்கு வந்து பாத்தீங்கன்னா கம்ப்ளீட் ஆயிடும். இதே மாதிரி அடுத்த வீடியோ கிளாஸ்ல பாத்தீங்க அப்படின்னா நெக்ஸ்ட் டெஸ்ட்டுக்கான ஷெட்யூல், அதாவது யூனிட் 9 ஆபரேஷன் ரிசர்ச், இந்த யூனிட்டுக்கான வீடியோ கிளாஸஸ் வந்து பாத்தீங்க அப்படின்னா நம்ம நெக்ஸ்ட் வீடியோ கிளாஸஸ்ல நம்ம வந்து அப்லோட் பண்ணுவோம்.